மனோகர் படுத்துக்கிட்டு இருக்காரு. தேனு மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, குழந்தை உருவாயிடுச்சுன்னு தெரிஞ்சப்ப என் மனசுக்குள்ள எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? அம்மா ஆக போறேன்னு எனக்கு வந்த சந்தோஷம் மாதிரி தானே இவருக்கும் அப்பாவாக போறேன்னு வரோம். அவர்கிட்ட சொல்லாம மறைக்கிறது தப்பில்லையா? சொல்லிடுவோம். ஒரு பொண்டாட்டியா இருந்துகிட்டு இவர்கிட்ட இந்த விஷயத்த மறைக்க கூடாது. ஏன் மறைச்சேன்னு நாளைக்கு இவரு என்கிட்ட கேள்வி கேட்டா நான் இவர்கிட்ட என்ன பதில் சொல்ல முடியும்? பேசாம சொல்லிடுவோம். இவரு நான் சொன்னதை கேட்டு ரொம்ப சந்தோஷமாயி கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டார்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருமே. இப்ப என்ன பண்றது? சரி, சத்தம் போடாத அளவுக்கு பக்குவமா சொல்லுவோம். மீனாட்சிக்கு மெசேஜ் பண்ணி கேக்குறாங்க தேனு. மெசேஜ்ல சொல்றாங்க, இல்ல மீனாட்சி, எனக்கு இப்ப சொல்றதுதான் நல்லதுன்னு தோணுது. மீனாட்சி மெசேஜ் பண்றாங்க, மாமாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்ட்ரோல் பண்ணவே முடியாது தேன். இப்போதைக்கு அவர்கிட்ட நீ சொல்ல வேணாம். மீனாட்சி, அப்ப நாளைக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா அவர்கிட்ட நான் சொல்லாம மறைச்சிட்டேன்னு நினைக்க மாட்டாரா? தேன், அது தெரியறப்ப பாத்துக்கலாம். இப்போதைக்கு நீ சொல்லாத. ஜீவா புரண்டு படுக்கிறப்ப மீனாட்சி போன்ல மெசேஜ் அனுப்புறத பாத்துடுறாரு. நாளை சந்திப்போம்.